வீட்ல குழந்தைக்கு நெபுலைசேஷன் தரலாமா? இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தைநல மருத்துவர், தஞ்சாவூர். லாஸ்ட் டைம் குழந்தைக்கு நெபுலைசர் ப்ரிஸ்கிரைப் பண்ணீங்க. எமர்ஜென்சிக்கு வர முடியலன்னா அதே மருந்தை குழந்தைக்கு தரலாமா? வீட்டில் பெரியவங்க நெபுலைசர் யூஸ் பண்ணுவாங்க, அதில் பாதி மருந்தை எடுத்து என் குழந்தைக்கு தரலாமா? இந்த கேள்விலாம் காமனாக பேரண்ட்ஸ் வந்து ஓபியில் என்கிட்ட கேட்குற கேள்வி. இந்த எல்லா கேள்விக்குமே எப்பொழுதுமே என்னோட ஒரு பதில் ஸ்ட்ரிக்ட் நோ தான். ஏன் தெரியுமா நோ? ஒரு டாக்டர் உங்கள் பேபிக்கு நெபுலைசர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா முதல்ல பேபியை அசஸ் பண்ணுவாங்க. எப்படி அசஸ் பண்ணுவாங்க? குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்கா இல்லையா, குழந்தையோட சளி இருமல் அளவு எந்த அளவுக்கு இருக்கு, குழந்தையோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு உங்க பேபிக்கு நெபுலைசர் கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க? குழந்தைக்கு எத்தனை ml நெபுலைசர் மருந்து தரணும், எதுல டைலூட் பண்ணி தரணும், ஆக்சிஜனோட தரணுமா ஆக்சிஜன் இல்லாம தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை விஷயங்களையுமே முடிவு பண்ண வேண்டியது உங்க டாக்டர், நீங்க இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வீட்டில் நெபுலைசேஷன் தரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒரு பதில் ஸ்ட்ரிக்ட் நோ தான். நெபுலைசர் கொடுத்தா என்ன ரிஸ்க் ஏற்படலாம் உங்க குழந்தைக்கு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.